nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். வருமானத்தை கெடுப்பாரு, அதுல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். சுகத்தை அவர் கெடுப்பார். அப்போ சுகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே அற்பமாயிரும். 7.5 வருஷம் நடக்க வேண்டியதெல்லாம் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நடந்துடும். ஏன் நடந்துருதுன்னா முக்கியமான இடத்துல கை வைக்கிறார். அப்போ நமக்கு ஏதோ நோய் வரும், எதிரினால் பாதிப்பு வரும், கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியிருக்கும். அந்த கல்யாணம் ஆனோடனே சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அஷ்டமச்சனியில் போய் கல்யாணம் பண்ணோடனே வேலை போயிடும். 4ங்கிறது தாயார், 10ங்கிறது மாமியார். வீட்லேயும் பிரச்சனை, மாமியார் வீட்லேயும் பிரச்சனையாக அது ஏற்படுத்தும். அதனால் இந்த அஷ்டமச்சனி, இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்களில் நம்மளோட கிரீன்விச் அட்சரகை தீர்க்கரகையை விட்டு வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது இதோட பலன் டோட்டலாக மாறுது. பிறந்ததுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு அஷ்டம சனி 7.5 சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, அப்போ என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதுன்னு, உனக்கு சரி இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னால் டிப்ரெஷன் ஆகி உடனே ஒரு தப்பான முடிவுக்கு டுபாக்கு ஒரு ஜோசியார் ஜாதகம் தெரியாமல் வெறுமனை மோட்டிவேஷனாக பேசுகிறாரு. உனக்கு அட்டகாசமாக இருக்குது, நீ ஆரம்பி ஜெகஜோதியாக வருவான்னு சொல்லி ஆரம்பித்து இன்னைக்கு விநாயகர் வழிபட சொன்னால் இப்படியே பைக்கில் போயிட்டே இருக்காங்க. உடனே அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. கடகராசியில் மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த 2025 அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரோட அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி குறித்து விரிவாக வாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானுடைய பார்வை இல்லை அதனுடைய தாக்கத்தில் இந்த 2 சனி எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? முதல்ல இதனுடைய டெஃபினிஷன். அஷ்டம சனி, அஷ்டம்னா 8, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி போகிறது தான் நம்ம அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் பார்வையாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார், கர்மஸ்தானத்தை பார்ப்பார். அடுத்தது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வருமானம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்ததாக 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல அவரோட பார்வைங்கிறது படுது, அதாவது 10ஆம் பார்வையாக அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ இந்த வாழ்க்கையில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வருமானம். 2ஆம் இடத்தை பார்க்குறனால வருமானத்தை கெடுப்பார், அதில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அப்போ வருமான தடை வரும்பொழுதே தொழில் பாதிக்கப்படுதுன்னு தானே அர்த்தம். தொழில் கட்டால் தான் நமக்கு வருமானம். இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்த வருமானத்தில் ஒரு தடையை ஏற்படுத்திடும். 1. அதுக்கப்புறம் குடும்பத்தில் வாக்குனால் பிரச்சனை வரும். எப்பயுமே பணம் கம்மி ஆயிடுச்சுனாவே குடும்பத்தில் வாக்குவாதங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நாணயம் தவற வேண்டிய கட்டாயம் வரும். இந்த டயத்தில் நம்ம கொடுத்துருவேன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க தவறிடும். அப்போ வாக்கு அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. அடுத்ததாக நமக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கிறது அப்படியே நின்றோம். யாருக்காவது பணம் கொடுத்துருந்தோம்னா இந்த டயத்தில் நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம்னு நினச்சிருப்போம், அந்த பணம் அப்படியே வராமல் நின்றோம். யாருக்கிட்டையும் பணம் கொடுத்துருந்தோம்னா அது பிரச்சனையில் நிற்கும். இதுதான் ஃபஸ்ட்டு அடிக்கும். 10ஆம் இடம் 2ஆம் இடத்தை பாதிச்சிடும். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது நமக்கு சுகஸ்தானம். அப்போ சுகத்தை அவர் கெடுப்பார். அப்போ சுகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே அற்பமாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பணம் இருந்தால் தான் நம்ம அடுத்த சுகத்தை அனுபவிக்க முடியும். ஒரு வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுருந்தோம்னா அது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகளை இது கொடுத்துரும். இது எல்லாருக்கும்லாம் பாதிக்காது அஷ்டமச்சனிங்கிறது. நம்ம அந்த பார்வைகள் வரக்கூடிய இடத்துல சுய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சிம்மராசிக்கு அடுத்து அஷ்டமச்சனி வரப்போகுது. அப்போ அவங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக அவர் பார்ப்பார். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் தொழிலை பாதிக்கும். கிரகங்கள் இல்லை, அந்த இடத்துக்கு சுப கிரக பார்வையான குரு சுக்கிரன் எல்லாம் பார்த்துருந்தாங்க, ஜாதகம் நல்லா இருக்குன்னா அந்த இடத்துல தொழிலில் அடுத்த ஸ்டெப்பு போவார். அடுத்ததாக வருமானத்தை அதிகப்படுத்தும். அப்போ அஷ்டமச்சனியில் வருமானம் பெருகி, தொழில் பெருகி, வீடு கட்டி வசதியாக வாழ்ந்தவங்க நிறையா இருக்காங்க. இதை கண்டுபிடிக்க தெரியும். அப்போ நம்ம கரெக்டான ஒரு ஜோசியரோ அல்லது நம்ம ஜாதக கட்டத்திலே எடுத்து பார்த்து சுப கிரகங்கள் அந்தந்த வீடுகளில் இருக்கா, சனி பார்வையில் எதுவும் கிரகங்கள் பட்டால் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அஷ்டமச்சனியில் வேறு எந்த பாதிப்பும் வராது.
இது ஏன் அஷ்டமச்சனிக்கு அப்படி ஒரு அழுத்தம் ஒரு பயம் ஏன் கொடுக்குறாங்கன்னா 7.5 சனி 7.5 வருஷம் நடக்க வேண்டியதெல்லாம் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே நடந்துருது. ஏன் நடந்துருதுன்னா முக்கியமான இடத்துல கை வைக்கிறார். 8ஆம் இடம் சொல்லக்கூடியது நோய் எதிரி கடன். அப்போ நமக்கு ஏதோ நோய் வரும், எதிரினால் பாதிப்பு வரும், கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியிருக்கும், அல்லது நம்ம கூட இருக்கவங்களே முதுகில் குத்துவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, அவமானப்பட நேரிடும். இதெல்லாம் 8ஆம் இடத்துக்குரிய. அந்த 8ஆம் இடத்துல சனி போய் தொழிலை பார்த்தோன்னே தொழில் ரீதியாக தொழிலில் இதெல்லாம் பிரச்சனையாக வந்துடும். அப்புறம் வாய்ப்பேச்சினால வம்பு வந்துடும். அப்போ வீடு வாகனத்தில் பிரச்சனை வந்துடும். இப்போ ஒரு வாழ்க்கையில் முக்கியமான தேவைகளே இது மட்டும்தானே, உணவு உடை இருப்பிடம் தானே. அப்போ அந்த உணவு உடை இருப்பிடம் உள்ள இடத்துல பாதிப்பை கொடுத்துருது. அதனால தான் இந்த அஷ்டமச்சனியில் ரொம்ப கவனமாக இருங்க. புது தொழில் பண்ணாதீங்க, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. திருமணம் பண்ணுறது அஷ்டமச்சனி முடிஞ்ச பிறகு பண்ணுங்க. ஏன்னா அந்த கல்யாணம் ஆனோடனே சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அஷ்டமச்சனியில் போய் கல்யாணம் பண்ணோடனே வேலை போயிடும், அல்லது வாக்குவாதமாகி சண்டையாயிரும், இல்லை அதுலேயே நமக்கு கோர்ட்டு கேஸுன்னு போயிடும். அப்போ அந்த திருமண வாழ்க்கையை அது பாதிக்கிறனால தான் அந்த நேரத்தில் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அதுதான் அஷ்டமச்சனியோட ஒரிஜினல் பலன். இதுதான் அஷ்டமச்சனி. இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது என்ன சார்? அஷ்டம்ங்கிறது 8, அர்த்தாஷ்டம்ங்கிறது 8ல் பாதி 4. அப்போ அந்த அஷ்டமச்சனியை விட அதில் பாதி பலனை இது கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அவர் இருப்பார். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். 4ஆம் இடங்கிறது வீடு வாகனம், 10ஆம் இடங்கிறது மாமியார், தொழில், குடும்பம். அப்போ 4 10 அப்படின்னாவே 4ங்கிறது தாயார், 10ங்கிறது மாமியார். அப்போ கல்யாணம் ஆனவனுக்கு வீட்லேயும் பிரச்சனை, மாமியார் வீட்லேயும் பிரச்சனையை அது ஏற்படுத்தும். வீடு வாகனத்தில் பிரச்சனையாயிரும், முடக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த 4ஆம் இடத்துக்கு சனி வந்தோனையும் அந்த அஷ்டமச்சனியில் ஒரு பாதியை கொடுக்கும். ஒரு முட்டுச்சந்தில் போய் மாட்டிக்கிறது முடக்குச்சனின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம செய்ய நினச்ச விஷயங்கள் ஒரு முடக்கத்தில் போய் விழுந்துக்கிறோம். அதனால் இந்த அஷ்டமச்சனி, இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்களில் 7.5 சனி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம வெளிநாடு, வெளியூர், குடும்பத்தை விட்டு வெளியில் போயிருந்தால் பிரச்சனைகள் ப்ராக்டிக்கலாக குறையுது. ஏன்னா அது சுபத்தன்மைங்கிறது அடைஞ்சிருது. நம்மளோட கிரீன்விச் அட்சரகை தீர்க்கரகையை விட்டு வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது இதோட பலன் டோட்டலாக மாறுது. ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஜாதகத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதனால் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை விட்டு தொழில் ரீதியாக வெளியூர், வெளிநாடு போயிட்டாங்கன்னா ரொம்ப கடுமையான பாதிப்புகள் வாரதில்லை. இதுதான் அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனியோட முழு பலனுமே. இப்போது ஜோதிடர்களை பொறுத்தவரை நிறைய இப்போ பார்க்குறோம் யூடியூப்பில் இன்றைக்கி ராசி பலன் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க அந்த சனி பகவான் அப்படிங்கிறப்ப ரொம்ப பயமுறுத்துகிறாங்களே சார். சனி பகவான் அப்படிங்க 7.5 சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், அர்த்தாஷ்டம சனி ஆகட்டும், ரொம்ப பயமுறுத்துகிறாங்களே. பயமுறுத்துறதுக்கு காரணம் நேயர்கள் தான். ஏன்னா எனக்கு பாசிட்டிவாக சொல்லு, ஏற்கனவே என் வாழ்க்கை பிறந்ததுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு அஷ்டம சனி 7.5 சனி வந்துடுச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சுன்றீங்க. அப்போ என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதுன்னு நமக்கு தெரியாத இடத்துல சொல்லிட்டா போதும். ஜாதகம் பார்க்குற இடத்துல நேருக்கு நேராக கேட்கும்போது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, உனக்கு சரி இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னால் டிப்ரெஷன் ஆகி உடனே ஒரு தப்பான முடிவுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த ஜோசியக்காரர் சொன்னார், ரொம்ப அப்செட் பண்ணிட்டாரு, ஒரு பாசிட்டிவாக 2 வார்த்தை சொல்லியிருக்கலாம். எனக்கு கிட்டதாங்க நடக்கும், அது எனக்கே தெரியுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நல்லதை 2 வார்த்தை சொல்லுங்கிறத தான் உங்களை தேடி வந்திருக்கோன்றாங்க. அப்போ இவங்களுக்கு சொந்த பந்தம் இல்லை, அப்பா அம்மா அவங்களோடையும் சரியாக பேசுகிறதில்ல. சில விஷயத்த அப்பா அம்மாட்ட சொல்லலாம், சில விஷயத்த நண்பர்கள்ட்ட சொல்லலாம், சில விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப புதுசாக ஏதாவது ஒரு நபரை தேடி போகிறாங்க, ஒரு ஆறுதலுக்கு போகிறாங்க, ஒரு கவுன்சிலராக தான் ஜோசியக்காரங்கள்ட்ட வராங்க. அப்போ ஒன்றும் கவலைப்படாதரா, இன்னும் ஒரு 2 வருஷம் தான் அப்படின்னு. 2 வருஷமானு கேட்குறாங்க. அடுத்ததான் இல்லைங்க 1 வருஷம் தான் அப்படின்னா, 1 வருஷமா ஏங்க, நாளைக்கு என்னால் வாழ முடியாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு. 1 வாரத்தில் 1 வாரம் சொன்னவங்களாம் என்கிட்ட இருக்காங்க. அப்போ இப்படி 1 வாரமா, 1 மாதமா, 2 வருஷமானு கேட்குறப்ப நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அப்போ தான் துணைக்கு கூப்பிட்றாங்க, குரு உனக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது, ராகு கேது உனக்கு சாதகமாக இருக்குது, உன்னோட திசா பற்றி கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் கவலைப்படாத, இன்னும் ஒரு 10 நாள் தான், அடுத்து ஒரு மாதம் தான், அடுத்து 2 மாதம் தான். இப்போ என்கிட்ட கஸ்டமர் வராங்க நிறைய பேர். இப்போ என்னோடய கஸ்டமர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏங்க அப்படி இப்படி சொல்லி இந்த 7 வருஷத்தை கடத்தி கூட்டி வந்துட்டீங்களேம்பாங்க. ஸோ அதுதானே நம்மளோட வேலை, நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவை ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை தான். அப்படி தான் அவங்க தேடி வராங்க. சிலர் இந்த 7.5 சனி நடக்காதவங்க வேணால் அதை பேசலாம். இவர் டுபாக்கூர் ஜோசியர், இவர் ஜாதகம் தெரியாமல் வெறுமனை மோட்டிவேஷனாக பேசுகிறாரு, இப்படியெல்லாம் நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன் நிறையா.
முதல்ல அந்த மாதிரி அறிவாளிகள்லாம் அந்த ஜோதிட வீடியோ பார்க்கக்கூடாது. கஷ்டம்னு வரவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறாங்க. யாரும் எந்த ஜோசியரும் ஒரு கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அவங்க வீடு வாசல் கட்டியெல்லாம் வாழ போகிறதில்ல. நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பலன் நம்ம கெட்ட பலன் சொல்லிட்டோம்னு வைங்களேன், யாராவது கஸ்டமரு ஒரு ஜோசியரை பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் நிச்சயமே கிடையாதுங்க. எங்கே ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒரு 4 ஜோசியரை பார்க்க வேண்டியது. இந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா 4 பேர் சொல்கிறாங்கன்னு அந்த தொழில் தொடங்காமல் இருப்பாங்க. ஆனால் கெட்ட நேரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், யாராவது ஒரு ஜோசியர் சொல்லுவார், யாருப்பா சொன்னது, உனக்கு அட்டகாசமாக இருக்குது, நீ வந்து ஆரம்பி ஜெகஜோதியாக வருவேன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு 3 மாதத்தில் கவுந்து திரும்ப ஓடியாருவாங்க. சார் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, நான் கேட்கல, இன்றைக்கி நான் பட்டுட்டேன் சார்ன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நம்ம படக்கூடாதுன்னு ஜோதிடமே பார்க்குறோம். அப்போ ஒரு எச்சரிக்கை, ஒரு கவுன்சிலராக நம்ம சொல்கிறப்ப கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த 2 சனிக்கான பரிகாரங்கள் என்ன? அஷ்டம சனிக்கு பெஸ்ட்டு பரிகாரம் என்னன்னா, அந்த காலத்தில் பாரம்பரியமாக சொன்னது ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு. ஆஞ்சநேயரை வந்து ஏன் வழிபட சொல்கிறோம் அப்படின்னா, அதில் வடை மாலை போட்டிருப்பாங்க, வெத்தலை மாலை போடுவாங்க, அடுத்து துளசி மாலை போடுவாங்க. இதெல்லாம் என்னன்னு நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா, டைஜஷன் ஆகக்கூடிய ஐட்டங்கள். துளசி சாப்பிட்டா டைஜஷன் ஈஸியாகும். அடுத்து வெத்தலை சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆகும். அப்போ நமக்கு பிரச்சனை வந்துட்டால் சரியாக சாப்பிட மாட்டோம், இல்லைன்னா நமக்கு அதிகமாக தின்னு மனவேதனையில் உழண்டுக்கிட்டே தூக்கம் வராமல் இருப்போம். ஸோ அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடை ஒன்று அறிவியலாக இதை தின்னாலும் சரி, இல்லை ஆஞ்சநேயர்கிட்ட போய் நம்ம வேண்டுதல் வச்சு கும்பிட்டு கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா மூளை வேலை செஞ்சிரும்ல. அப்போ நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடை வச்சுக்கணும். விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணிக்கணும். விநாயகர்னால் யாருன்னா, அவர் வந்து மனித உடம்பு, யானைத்தலை. அப்போ நம்ம பிறக்கும்போது ஒவ்வொருத்தருமே நம்ம 3 அறிவு 4 அறிவோடு தான், விலங்குகளோட அறிவோடு தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ நம்மளோட மூளையோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அந்த விநாயகர் கோயிலுக்கு வழிபடுறதுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை சொல்லியிருக்காங்க. உக்கி போடணும், அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தலையில் தண்ணி ஊற்றி நனைஞ்ச இதோட வந்து விநாயகரை சுற்றி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மூளையை டியூன் பண்ணலாம். அப்போ ஒரு 5 அறிவு யானையாக இருக்கும் அப்படின்னா 6 அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையை புரிஞ்சு ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ தொடங்குவோம். அதுக்கான அந்த உக்கி போடுறது, நம்ம விரதம் இருக்கிறது, ஈர துணியோட ஈரத்தோடையே நம்ம வந்து விநாயகரை சுற்றி வர்றது, அதெல்லாம் அந்த அரச மரத்தில் இருக்கிற அந்த ஓசோன் காற்று, அதிகாலையில் வரக்கூடிய அந்த காற்று நம்மளோட அறிவியல் பூர்வமாக சில நல்ல தூய்மையான காற்று நம்ம உடலில் பூந்து அன்றைய நாளை நல்லா சிந்திக்க வைக்கும். அதனால தான் அஷ்டம சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்களில் நீங்கள் விநாயகரை போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி விநாயகரை வழிபட சொன்னால் இப்படியே பைக்கில் போய்கிட்டே இருக்காங்க, அப்படியே விநாயகர் கோயிலை பார்த்தோனையும் அப்படியே உடனே வந்து அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. இப்படி அவங்க ஒரு அந்த சொன்ன பரிகாரத்தோடு அவங்க கும்பிடணும். அப்போ தான் அது நமக்கு மூளை டியூன் ஆகி சரியான முடிவுகள் எடுப்போம். அதை விட்டு உன்னை பார்த்துட்டேன், எனக்கு இன்றைக்கி நல்லது செஞ்சிரு அப்படின்ட்டு போகிறது. கடவுள் நம்ம ஃப்ரெண்டு தானேன்னா அப்போ மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ ஒன்று நம்ம இறங்கி கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணி போனோம்னா கண்டிப்பாக அந்த விநாயகரோட பூரண அருள்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நான் அறிவியலையோ ஆன்மீகத்தையோ நான் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கலை. 2யுமே புரிஞ்சு நீங்கள், ஏன்னா இன்றைய தலைமுறை கேட்குறாங்கள, எதுக்காக கோயிலுக்கு வரணும்னு கேட்குற ஆளுகள்லாம் இருக்காங்க. நிறைய என்கிட்ட வந்து தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க, அவனை கோயில் கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்க, அவனுக்கு பொதுவாக நான் விளக்கு போடலாமாங்கலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதை புரிய வச்சு நீங்கள் டெய்லி அந்த கோயில்களுக்கு போகிற பழக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அஷ்டம சனி, 7.5 சனிலேருந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி உணவுப் பொருட்கள் நமக்கு அந்த வடமாலை சாத்திரன்றாங்க, உளுந்தங்களி அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் கிண்டி கொடுப்பாங்க. அப்போ 7.5 சனி நடக்கிறவங்க அஷ்டம சனி, அர்த்தாஷ்டமிக்காரங்களை கூப்பிட்டு போய் ஒரு பிளட் டெஸ்ட்டோ இதை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அயன் வந்து கம்மியாக இருக்கும், விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த உளுந்தங்களியை நம்ம சாப்பிட்டோம்னா நரம்பு பலமாகும், குடல் தூய்மையாகும், ரத்தம் சுத்திகரிப்பாகும். அதனால் நீங்கள் அந்த உளுந்த களியை கிண்டி சாப்பிடுங்க. இப்போ தானே வடை போடுறாங்க, அடுத்த வெர்ஷன் தான் அது. முன்னாடி களி மட்டும்தானே. அது மாதிரி இவங்க அந்த படையெல்லாம் உளுந்தங்களி அந்த காலத்தில் விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வைப்பாங்க. நீங்கள் அதை உணவாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கெட்ட நேரத்துலேருந்து ஒரு நல்வழிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அஷ்டம சனி
நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ராசி இப்போ 2025 சனிப்பெயர்ச்சி மாறின பிறகு எந்த ராசி இந்த அஷ்டம சனியில் சிக்கிறாங்க? கடந்த காலத்தில் கடக ராசிக்கு அஷ்டம சனிங்கிறது நடந்தது. அவங்களுக்கு இப்போ மார்ச் 29ஆம் தேதி வெளியேறாரு. குறிப்பாக ஓரளவுக்கு இந்த பூச நட்சத்திரக்காரங்க தான் அதிகமாக அடி வாங்கினாங்க. இப்போ ஆயிலிய நட்சத்திரக்காரங்க மார்ச் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது விளைகிறோம். கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கடகராசியில் ஆரம்பத்திலே அவங்களுக்கு மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த 2025 கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மற்ற பூரம் அடுத்து உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்தடுத்த வருடங்களில் தான் வரும். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே முதல்ல பாதிக்கிறது இவங்களை தான் பாதிக்குது. அதே மாதிரி 7.5 சனியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதிப்புகள்ங்கிறது வரும். அடுத்தது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். பாதிப்புனா என்ன, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க போதும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.